ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளிகளை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரனிடம் கேட்கலாம். சசிதரன், எந்தெந்த குற்றவாளிகளுக்கு எவ்வளவு நாட்கள் இந்த போலீஸ் காவல் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பொன்னை பாலு, ராமு, அருள் மற்றும் ஹரிகரன் ஆகிய 4 பேரையும் பூந்தமல்லி கிளை சிறையில் இருந்து இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டனர். ஏற்கனவே அவர்களை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக போலீசார் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு மனு அளித்த நிலையில் மனு மீதான விசாரணை இன்று அமர்வுக்கு வந்தது. அந்த அடுத்து பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகிய 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க ஆஜர்படுத்திய நிலையில் போலீசார் முன்பு எங்களுக்கு கஸ்டடி கொடுக்க வேண்டாம் என 3 பேரும் நீதிபதி முன்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கஸ்டடி அளித்த போது எங்களும் இருந்த ஒருவரை போலீசார் என்கவுண்டர் செய்து விட்டதால் எங்களையும் இதே போன்று என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்ற பயத்தில் நீதிபதி முன்பு கூச்சலிட்டனர். இதனால் நீதிபதி அங்கிருந்து சேம்பர் அலுவலகத்திற்கு சென்று விட்டார். உடனடியாக ஒரு 5 மணிக்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என தெரிவித்த நிலையில் ஹரிகரன் மட்டும் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து தற்போது மீண்டும் நீதிமன்ற அவைக்கு வந்த நீதிபதி வழக்கை மீண்டும் விசாரித்து 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருந்த நிலையில அவர்கள் 3 பேருக்கு, அதாவது பொன்னை பாலு மற்றும் ராமு அவர்கள் 3 பேருக்கும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய ஹரிகரன் என்பவரை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார்களோ அப்படியே மீண்டும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் 5வது அமர்வு நீதிமன்ற ஜெகதீஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே அவர்களை மவுண்ட் காவல் நிலைய இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போதும் அங்கேயே வைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.